பிதாவாகிய தேவன் உம்மையை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதற்காக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானத்தில் சேனைகள் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்களே அப்பா. அப்பேற்பட்ட தேவாதி தேவன் எங்கள் துதிகளையும் விரும்புகிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவ ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவ ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவ ராஜாதி
நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை நடத்துகிறவரே, மேகஸ்தம்பமே உமக்கு நன்றி. மேகஸ்தம்பமே, நீரே எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற மேகஸ்தம்பமாயிருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. ஜோதிகளின் பிதாவே, உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் நாங்கள் பெற்றுக்கொண்டது நினைத்து உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவாதி தேவனை உம்மை உயர்த்துகிறோம், ராஜாதி ராஜாவை உம்மை உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக அப்பா. உம்மை துதிக்கிற எந்த இடத்திலும் வந்து இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதையும் எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன், எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி. நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் என்பவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தாருன்னு சொல்கிறோம்னா ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இப்போதான் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பிப்ரவரி 2 மாதம் முடிஞ்சிருச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினார்னு சொல்கிறவங்க ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம நடத்துகிறார். அவர் நல்லவராக இருந்தார். நம்மை விட்டு ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே இல்லை, நம்மை விட்டு விலகவே இல்லை. கரத்தை பிடித்து நம்ம இந்த நாள் வரை நடத்தின தேவன் முடிவு பரியந்தம் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வேதம் இப்படியா சொல்லுகிறது, இனி பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரன் உனக்கு வெளிச்சமாக இல்லாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக நம்மை வழிகாட்டி நடத்த போகிற தேவனாக இருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும். ஹல்லேலூயா. நம்மளாம் சேர்ந்து எல்லாம் எழும்பி நின்று சில பாடல்களை பாடி, உற்சாகமாக கரங்களை தட்டி சில பாடல்களை பாடி, நல்லா தெரிஞ்ச பாடல், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் விலகிடார், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க இந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்தும் போது அவரை நாங்கள் எவ்வளவு உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு சத்ருவின் தலை குனிய போகிறது. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி, அவர் அதிசயமானவர், ஆறுதல் தருகிறவர், சர்வ வல்லவர், இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்.
நறுங்குன்றதும் நறுங்குன்றதுமான இருதயத்தை ஒருபோதும் புறக்கணிக்கிறது இல்லை. நம்முடைய கூப்பிடுகிற உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை விலகுகிற தேவன் இல்லை, நம்மை விட்டு கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் என்றென்றும் நம்மோடு கூட துணையாக இருக்கிறவர். அவர் விலகாத தேவன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. மறுபடியும் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அப்பா, நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய கண்மலை என்று சொல்லுவேன். அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். எக்காலத்திலும் துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை அசைத்து எல்லாரும் உற்சாகமாக துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அவர் தமது சிறைகளால் நம்மை மூடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துகிறவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அவரை உயர்த்தி எல்லாம் உற்சாகமா கரங்களை காட்டி. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை
தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென் ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க எரிகோ மதில்கள் விழுகிறது. அவரை துதிக்க துதிக்க நமக்கு அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற தேவன். அவரை விசுவாசித்து நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக 100 அடி எடுத்து வைப்பார். நீங்கள் ஒரு சின்ன காரியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் கையை கொண்டு தொடங்கினதை நம் கையை கொண்டே முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது, விசுவாசம் வேதம் எப்படியா சொல்லுது? விசுவாசம் என்பது நம் காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நம்ம கண்களால் பார்த்து நடக்காம விசுவாசித்து நடக்கும்போது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமல்ல, ஆச்சரியமும் அதிசயம் நம் வாழ்க்கையில் செய்கிற தேவன், நம்மை சாட்சியாக நிறுத்துகிற தேவன். தாவீதோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு நான் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கிரேசி ஃபெய்த், பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு சேனைக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் பாய முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மதில ஒருத்தன் தாண்ட முடியுமா? ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு இருக்குன்னா அது பேர் தான். இந்த உலகத்தில் சில சமயத்தை நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது மற்றவங்களை நம்ம சுற்றி இருக்க இந்த உலகத்தார் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இது பைத்தியக்காரத்தனமான முடிவு, இது பைத்தியக்காரத்தனமான முடிவு, இது எந்த புத்தியுடனும் செய்ய மாட்டான். ஆனால் அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் மேலே விசுவாசம் இருக்கும்போது நாம் ஒரு சேனைக்குள் பாய முடியும், நாம் ஒரு மதிலை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக இன்னொரு பாடலை பாட போகிறோம். நான் ஆராதிக்கும் இயேசு என்னில் ஜீவிக்கிறார், நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர்களாக நாம் இந்த பாடலில் கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். அவர் தேவனாய் இருந்தும் என்னோடு பேசுகிறார். அவர் சிந்தின ரத்தம் எனக்கு மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் எனக்கு சுக வாழ்வை தந்தது. நான் ஆராதிக்கும் இயேசு என்னில் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்னில் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். உடைந்து போன என் வாழ்வ சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வ சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் வாழ செய்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு அவர் என் எல்லை எங்கிலும் சமாதானத்தை தருகிற தேவன். அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைகள். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி வைத்திருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவஸ்தை தரித்துக் கொண்டு
இயேசுவின் சேனை வீரனாக நாம் யுத்தத்தில் நிற்கும் போது அவர் நமக்காக சகலத்தையும் யுத்தத்தில் செய்து கொடுக்கிற யெகோவா நிசியாக நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நாவின் மேல அவர் அதிகாரம் வைத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் சொல்லி துதிக்க போறோம். கரங்களை தட்டி ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைகள் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைகள். ஆமென். என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். மறுபடியும் உற்சாகமா இன்னொரு தடவை. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு வாட்டி சொல்லுவோமா? அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதிலை தாண்டுவேன். கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் காலை மான் காலை போல் மாற்றி எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிற தேவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கொம்பை உயர்த்துகிற தேவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி, அப்படி கண்களை மூடி எல்லாம் கொஞ்ச நேரம் வாயில திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? இது நீங்க அவருக்கு நன்றி சொல்ற நேரம், அவருக்கு நன்றி சொல்ற நேரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்தாரே. நம்ம எப்படி சில பேர் யோசிக்கலாம், நான் மதிலை தாண்டுவேன்னு சொல்றேனே, என்னால் தாண்ட முடியுமா? சில பேர் இங்கே இருக்கவங்க, சில பேர் கொஞ்சம் முதியவர்களாக இருக்கீங்க. எனக்கு கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, எப்படி நான் மதிலை தாண்ட முடியும்? நீங்கள் யோசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கி எப்படி மதிலை தாண்டுனாங்க தெரியுங்களா? அந்த மதிலை, எரிகோ மதிலை இடித்து தரையோட தரையாக தேவன் அவர்கள் காலடியில் போட்டார். அவர்கள் அதை ஏறி மிதித்து நடந்து அதை தாண்டினார்கள். ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மதில்கள் எல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் சுகமாய் நீங்கள் அதை தாண்ட பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருந்தால் போதும். அந்த விசுவாசம், ஒரு சேனைக்குள்ளே எப்படி பாய்வேன். ஹல்லேலூயா. தாவீது அன்னைக்கு நினைச்சிருந்தான்னா, அந்த இஸ்ரவேலுடைய சேனைகளே ஒரே ஒருத்தனை பார்த்து பயந்தது, அந்த கோலியாத்தை பார்த்து. அப்பேற்பட்ட அந்த பயங்கரமான அந்த கோலியாத்துக்கு எதிர போய் அவன் எப்படி நின்று இருக்க முடியும்? அவன் நின்னது இந்த விசுவாசத்துல தான். ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், கோலியாத்தை எனக்கு ஏமாத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அவனை என் கைக்கு ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்று விசுவாசித்து போனா, அந்த பைத்தியக்காரத்தனமான விசுவாசம், அந்த கிரேசி ஃபெய்த் அவனுக்கு இருந்துச்சு. அதுதான் கர்த்தர் அவன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வழி திறந்தது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்களை மூடி அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம்மை வழி நடத்தின தேவன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து வழி நடத்தின தேவன் என்று அதே வல்லமையோடு ஹல்லேலூயா அதே பராக்கிரமத்தோடு இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாதே என்று 365 முறை, அதாவது வருஷத்துக்கு 365 நாளுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நீ பயப்படாதே என்று தேவன் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள பராக்கிரமசாலியாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? ஹல்லேலூயா. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. மறுபடியும் அந்த சரணத்தை சேர்ந்து பாடுவோமா? செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலை ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா தேவன் உன்னுடைய தெய்வமாயிருக்கிறார். இடறிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தேவன், யெகோவாவுன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. அவர் இரக்கத்தில் ஐஸ்வரியவர், அவர் கிருபையில் பெரியவர். தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வன், யெகோவாவுன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. பயப்படாதே
சிறு மந்தையே பார் நான் உண்மைப்பன் பயப்படாதே சிறு மந்தையே பார் நான் உண்மைப்பன் தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன் தயங்காதே தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன் இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இட வேண்டாம் யெகோவா உன் தேவனானார் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா உன் தேவனானார் ஏதும் பயம் வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன் மேய்ப்பனாக இருக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுத்த நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. அவர் நல்ல மேய்ப்பன். அவர் பார்த்தீங்கன்னா ஒருபோதும், அதாவது நாம் அவரை விட்டு தூரமாக போன போதும் மற்ற 99 ஆடுகளை விட்டு உனக்காகவும் எனக்காகவும் நம்ம தேடி வந்தாரே, நம்மை சுமந்து கொண்டு மந்தையில் சேர்த்தாரே, நமக்காக தம் ரத்தத்தையே சிந்தினாரே. அவர் எவ்வளவு நன்மைகள் நமக்காக செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் 1000 அவைகள் சொல்லி அந்த நன்மைகளை நம்ம சொல்றது என்ன, அதை எண்ண கூட முடியாது. எண்ண முடியாத அளவுக்கு, விவரிக்க முடியாத நன்மைகளை, எவ்வளவு அற்புதங்களை, 1000 நன்மைகளை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அவரே நன்றி அப்பா. அப்பா, எனக்கு நல்ல எபினேசரா என்னோட கூட இருந்தீரே. இந்த நாள் வரை என்னை தாங்கி சுமந்து தப்புவித்து என்னை நடத்தின தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. How awesome you are. How marvelous are your deeds in my life, Daddy. We thank you, we praise you. Hallelujah, hallelujah. Gracious Father, we thank you. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரே, எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எவ்வளவு நன்மைகள் செய்தீரே, விவரிக்க முடியாத நன்மை செய்தீரே, வார்த்தை இல்லையே. மறுபடியும் சொல்லுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நான் நடக்கவே இல்லை டாடி, நான் நடக்கவே இல்லை டாடி, நீங்க தான் என்னை நடத்துறீங்க. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள். காலை மாலை எல்லா நேரமும், காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள்
பள்ளத்தாக்கிலே உன் கரம் என்னை தாங்கினதே. நான் பாதாளத்தில் இருக்கும் போது உன் கரம் அங்கேயும் என்னை பிடித்ததே. என்னை மீட்டவரே உமக்கு நன்றி. நான் வாடி நின்ற போது அப்பா என் முகத்தை வாடினதை பார்த்து நீர் எனக்கு தயை செய்கிறேன். எவ்வளவு அன்பு, அன்பான தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும். எல்லா கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட அதை மறுபடியும் சொல்லுவோமா? என் மாறாவின் வாழ்வை, மாறாவின் வாழ்வை விசுவாசம் உள்ளவர்களாக அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு வைத்தீரே உமக்கு நன்றி. தயை பெருத்தவரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. நல்ல எபினேசரே என்னை நடத்தினீரே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரே என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல் வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாம் மறுபடியும் சொல்லுவோமா? இது வெறும் பாட்டு இல்ல. அப்பாவோட பேசுங்க. நாம இப்ப பாட்டு பாடல, டாடியோட பேசிட்டு இருக்கோம். நல்ல எபினேசரா என்னை நடத்தீங்களே அப்பா உமக்கு நன்றி. எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. அப்பாவை பார்த்து பேசுங்க. சொல்ல வார்த்தை இல்லையே. டாடி வி தேங்க்யூ. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா, we know Lord, எங்களுக்கு தெரியும் அப்பா, எங்களை நடத்தினவர் நீர் தான் ஆண்டவரே. எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. நீர் எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிற தேவன். எங்களுக்காக இரத்தத்தையே சிந்தினீரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே உமக்கு நன்றி. தயை பெருத்தவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அந்த நாளில் நம்ம வேதத்தில் ஆகாரை பார்க்கும்போது, ஆகார்ன்ற அந்த தாய் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில், அந்த பேர்சபா வனாந்திரத்தில் அந்த பிள்ளை மரண தருவாயில் அழுது கொண்டு இருக்கிறத அந்த தாயால் பார்க்க முடியும். எந்த தாயால் பார்க்க முடியும்? அந்த நேரத்தில் அவள் யோசிச்சிருக்கலாம், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னுடைய எஜமான ஆபிரகாம் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய எஜமாட்டி சாராளம்மா என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்னை காப்பாற்றுறையும் பரவாயில்ல, என் குழந்தையை காப்பாற்றினா போதுமே யாராவது அப்படின்னு அந்த தாயோட உள்ளம் எவ்வளோ ஏங்கி இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே முன்னமே ஒரு நீரூற்றி அங்கே வைத்திருந்தார். ஆகாரே, குழந்தையின் அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொன்ன தேவன், நாம் மரண பள்ளத்தாக்கிலே இருக்கிற போது நம்ம இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் அவர் நல்ல எபினேசர், என்றென்றும் நம்மளோடு கூட இருக்கிறார். அவரை நம்ம விட்டு விலகிறதும் இல்லை, நம்ம கைவிடுகிறதும் இல்லை. அவருடைய நம்மை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நம்ம பற்றி சில வேளை நமக்கே கூட தெரியாது. ஆனால் நம்மை படைத்தவருக்கு நம்ம பற்றி தெரியும். ஏன்னா அவரே தன்னுடைய கருத்தினால் நம்மை சிருஷ்டித்த தேவன். அவருக்கு நமக்கு என்ன நல்லது, நம்மளுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன,
நம்ம யார் எல்லாமே அவர் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நமக்கு தேவையானதை நமக்கு செய்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏற்றதை தந்து நம்மை நடத்துகிற தேவன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நாம் பாவிகளாக துரோகிகளாக இருக்கும் போது நம்மை தேடி வந்த தெய்வம், நம்மை நன்கு அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்று ஆகாரை கண்டீரே, என்னையும் நீர் காண்கிற தேவன். எல்ரோயி, நீர் எல்ரோயி, என்னை காண்பவரே, உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே மார்போட கரங்களை வைத்து நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லாரும் தூக்கி எறிஞ்சாங்களே டாடி, நீங்க ஒருவர் தானே சேர்த்து கொண்டீங்க. வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி, எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மகிமை விளங்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. உன்னதமானவரே, எங்கள் செட்டையில் மறைவில் மூடி மறைத்து பாதுகாத்தீரே அப்பா. மீதியுள்ள அப்பா இந்த ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆற்றி தேற்றுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் போஷித்து அனுப்புங்க. மீட்பர் என்பவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென்.